தாய் வீடு ஜூன் 2024. ஆக்கம் செல்வநாயகி ஸ்ரீதாஸ். உலக வரலாற்றில் பொது ஆண்டுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டு தத்துவ எழுச்சி காலமாக அறியப்படுகிறது. இந்த காலத்தில் இந்திய சிந்தனை வளம் பெற்ற அறிஞர் குழுக்கள் பல தோன்றின. மனிதன் படும் அல்லலும் மனிதர்களிடையே காணப்படும் ஏற்ற தாழ்வுகளுமே இந்திய ஞானிகளை தத்துவ ஞான தேடலில் ஈடுபடச் செய்தன என்கிறார் இந்திய தத்துவ ஞானி கீனா லக்ஷ்மணன் அவர்கள். இந்தியாவில் வைதீக மதங்களை எதிர்த்து சில கொள்கையாளர் எழுச்சி பெற்றார்கள். கடவுளையோ அல்லது வேதங்கள் கூறும் சமய சடங்குகளோ மக்களை உய்விக்க முடியாது என நம்பிய இவர்கள் அவைதீகர் என அழைக்கப்பட்டனர். கௌதம புத்தர் வழிவந்த பௌத்தம், மகாவீரர் உருவாக்கிய ஜைனம் ஆகிய பிரிவுகளுடன் சமகாலத்தில் தோன்றிய இன்னும் ஒரு பிரிவு மக்களி கோசலர் தலைமையிலான ஆசீவகம் என்பதாகும். மக்களி கோசலருக்கு முன்னமே ஆசீவகம் தோன்றிவிட்டது என்றும் கூறுவார்கள். இவர் 24வது ஆசீவக தீர்த்தங்கரர் என்றும் கூறுவர். ஆனால் தமிழ் இலக்கியங்கள் மக்களி கோசாலரையோ அல்லது ஆசீவக மத தலைவர்களையோ என்று குறிக்கின்றன. ஆசீவக கோசாலரே ஆசீவக மத தலைவர் என்று குறிப்பிடுகின்றன. ஆசீவர்களால் எழுதப்பட்ட முழுமையான நூல் எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் கோட்பாடுகள் அடங்கிய நூல்கள் மக்களிடையே வழங்கி வந்தமை ஏனைய சமய நூல்களில் இருந்து அறியப்படுகிறது. ஆசீவகம் தமிழ்நாட்டுக்கு எப்போது வந்தது என்று கூறும் அளவுக்கு ஆசீவகம் பற்றிய செய்திகள் தமிழ் இலக்கியங்களில் மிக குறைவாகவே காணப்படுகின்றன. நீலகேசலி மூலம் மக்களி தானே இறையினி 9 வாங்கதிர் நூல் யாமுடையன. மக்களி தானே இறையினி 9 வாங்கதிர் நூல் யாமுடையன என்பது அறிய கிடக்கிறது. சமய சார்புடைய நூல்களான மணிமேகலை, நீலகேசி, சிவஞான சித்தியார் ஆகிய நூல்களில் ஆசீவக மதம் பற்றி கூறும் விளக்கங்கள் மூலம் இவர்களை பற்றி அறியலாம். மணிமேகலை சமய கணக்கர் தந்திரம் கேட்ட காதையில் பூதவாதம், வைசேடிகம், சாங்கியம், பிரமவாதம், சைவம், வைஷ்ணவம், ஆசீவகம், ஜைனம் முதலிய மத கொள்கைகள் பற்றி கூறப்படுகின்றன. மணிமேகலையில் காணப்படும் ஆசீவக கருத்துக்கள் நீலகேசியில் வளர்ச்சி பெற்றுள்ளன, சில விளக்கம் பெற்றுள்ளன. ஆசீவகம் என்பது ஒரு இந்திய மெய்யியல் கொள்கையும் துறவு வாழ்க்கையும் ஆகும். ஆசீவகம் என்பதன் பொருள் ஆசு கூட்டல் ஈவு கூட்டல் அகம். ஆசு என்றால் குற்றம், மாசு ஐயம், ஈவு என்றால் தீர்வு, அகம் என்றால் இடம். அதாவது ஆசீவகம் என்றால் மக்களுக்கான குற்றம், ஐயம் முதலியவற்றை தீர்க்கும் இடம். ஆசீவகம் என்ற பெயர் அத்துறவிகளின் வாழ்விடங்களை குறிக்கும் பெயராகும். வேத மெய்யியலுக்கும் சடங்குகளுக்கும் எதிர்ப்பான கொள்கையாக தோன்றிய ஆசீவகம் உலகை நோக்கி பொருள் முதல்வாத அனுபவவாத அணுகுமுறையை முன்னிறுத்துகிறது. கடவுள், மாயை, பிறவி சுழற்சி, ஆன்மா போன்ற சமய நம்பிக்கைகளையும் மீவியற்கை
விளக்கங்களையும் இது மறுக்கிறது. தமிழ்நாடு தொல்காப்பியர் காலத்துக்கு, அதாவது பொது ஆண்டுக்கு முன் 711க்கு முன்பே அறிவியலில் மேம்பட்டு இருந்திருக்கிறது. தொல்காப்பியர் 5 நம் நிறைந்த தொல்காப்பியர் என்று தொல்காப்பிய பாயிரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றார். தொல்காப்பியத்தில் அறிவியல் கூறுகள் பரந்து பேசப்படுகின்றன. வேதங்கள் இந்தியாவில் தோற்றுவிக்கப்பட்டு அவ்வாறு தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பே துறவிகள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது ஆய்வாளர் கருத்து. இவர்கள் உயிருக்கும் உலகுக்குமான தொடர்பு, உயிர்களின் துன்பம், அவற்றை நீக்கும் வழி முதலியவை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றனர். இவர்கள் சிரமணர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இவர்கள் தமிழில் சமணர் எனப்பட்டனர். காலப்போக்கில் சமணர் என்பது ஜைனரை குறிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆசீவகம், சமண பௌத்த கொள்கைகள் மக்களிடையே பெரும் ஆதரவை பெற்றன. தொடக்க காலத்தில் கொள்கைகளாக தொடங்கிய சமணம், பௌத்தம், ஆசீவகம் முதலியவை காலப்போக்கில் மதங்களாக மாற்றம் பெற்றன. தத்தம் மதங்களே தலையாய மதங்கள் என நிலைநாட்ட நடந்த போர் காரணமாக ஒரு பிரிவினரை இன்னும் ஒரு பிரிவினர் அழிக்க தலைப்பட்டனர். வடநாட்டில் அசோக சக்கரவர்த்தி காலத்தில், அதாவது பொது ஆண்டுக்கு முன் 270ஆம் ஆண்டளவில் பௌத்தம் தலை தோங்கியது. உலகின் பல பாகங்களுக்கும் பௌத்த பிக்குகளும் பிக்குணிகளும் மதம் பரப்புவதற்காக அனுப்பப்பட்டார்கள். பௌத்தத்துக்கு எதிரான மதங்களை அழிக்கும் முயற்சி ஆசீவகம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. ஒரு தலைக்கு இத்தனை பொன் என்று கூறி ஆசீவகர்கள் தலை விலை பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. புற மத அழிப்பு போரில் அசோக சக்கரவர்த்தியினால் 18,000 ஆசீவகர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. வடக்கே பஞ்சம், படையெடுப்பு முதலிய துன்பங்கள் நேர்ந்த போதெல்லாம் வடக்கே இருந்து மக்கள் பெருந்திரளாக தெற்கு நோக்கி வருவது வரலாற்றில் அறியப்படுகிறது. இதே நிலையில் ஆசீவகம் தெற்கு நோக்கி புலம்பெயர்ந்ததாக கொள்ளலாம். ஆசீவகம் தலைத்த இடம் தமிழ்நாடு என்று அறியப்படுகிறது. ஆசீவகர்கள் தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்தார்கள் என்று அறிய முடியவில்லை. இலங்கையில் அசோகன் காலத்தில், அதாவது பொது ஆண்டுக்கு முன் 270 அளவில் ஆசீவகம் இருந்ததற்கான சான்றுகள் உள்ளன. ஆசீவகர்கள் எப்போது தமிழ்நாட்டில் புகுந்தார்கள் என்று திட்டவட்டமாக கூற முடியாவிட்டாலும் இவர்கள் சமணர்களான களப்பிரர் காலத்தில் தமிழ்நாட்டில் வேரூன்றி விட்டார்கள். ஆசீவக கோட்பாடுகள். ஆசீவகர்கள் கூறும் விதி கொள்கை சமணம், பௌத்தம், இந்து மதம் கூறும் கர்மா கொள்கையை ஒத்தது அல்ல, எதிரானது. அது முற்றிலும் மாறுபட்டது. ஒருவருக்கு நடக்கும் நன்மை தீமை அனைத்தும் முன்னமே நிர்ணயிக்கப்பட்டது. ஒருவரால் விதியை மாற்ற முடியாது. ஆசீவகர்கள் அக்கிரியாவாதிகள் என அழைக்கப்பட்டனர். இவர்களை காரணம் வேண்டா கடவுட்குலாம் என்று அழைத்தனர். ஆசீவகர்கள் கொள்கைப்படி செயலுக்கும் உயிர்கள் இவ்வுலகில் அனுபவிப்பதற்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. அதாவது ஒரு செயலை செய்தால் அதன் விளைவு பின்னர் ஏற்படும் என்ற எண்ணத்தை இவர்கள் நம்பவில்லை. இரண்டாவதாக அணுக்கொள்கை. ஆசீவர்கள் கொள்கைப்படி எல்லா பொருட்களும் 5 வகை அணுக்களால் ஆனவை. நிலம், நீர், தீ, காற்று, உயிர் என்ற 5 அணுக்களும் ஒவ்வொரு பொருளின் உருவாக்கத்திலும் ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு
அணு ஒன்று சேர்ந்து வேண்டிய போது பிரிந்துவிடும். எல்லா பொருட்களிலும் உயிர் அணு தவிர்ந்த ஏனைய அணுக்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்க வேண்டும். இந்த அணுக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பொருளை உருவாக்கும் போது உருவாகும் பொருளின் தன்மைக்கேற்ப 4, 3, 2, 1 என்ற விழுக்காட்டில் இடம்பெறும். இந்த அணுக்களை ஒன்று சேர்ப்பதில் உயிர் அணு இன்றியமையாததாக பங்கு வகிக்கின்றது. இந்த அணுக்களுக்கு குறிப்பிட்ட சிறப்புத்தன்மை, செயற்பாடு என்ற இரண்டும் உள்ளன. அவற்றையே சீர், பால் என பிற்கால இலக்கியங்கள் எடுத்துரைக்கின்றன. கர்ம பலன் கொள்கை. ஒருவர் தான் ஏற்கனவே செய்த கர்மத்தின் பலனை அனுபவித்தே ஆக வேண்டும். அதை மாற்ற முடியாது. ஆனால் துறவறத்தின் மூலம் புதிய கர்ம பலன் உருவாகுவதை மட்டுமே தடுக்க முடியும். அதுவும் விதிப்படிதான். அடுத்ததாக வீடு பேறு அடைதல். உயிர்கள் வீடு பேறு அடைதல் முன்னமே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. உயிர்கள் என்ன முயன்றாலும் வீடு பெயற்றை முன்னதாகவோ அல்லது பின்னதாகவோ அடைய முடியாது. துறவற கொள்கை. துறவறம் முறையானதாக கருதப்பட்டது. இல்லறத்திலும் வீடு பேறு உண்டு. மறுபிறவி கொள்கை. தமிழில் ஊழ்வினை கோட்பாடு என்பர். நன்மை, தீமை ஆகிய நமது செயல்களின் அடிப்படையில் பாவ புண்ணியங்கள் ஏற்பட்டு அதன் பலனை அனுபவிப்பதாக ஆன்மாவுக்கு மறுபிறவி ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதுவே கர்மவினை கோட்பாடு. வீடு பேறு அடையும் வரை உயிர்கள் பிறப்பெடுக்கும். வீடு பேறு அடைந்த உயிர்கள் மறுபடியும் பிறப்பெடுக்கும். நமது கர்ம வினைகளுக்கு நாமே காரணம் என்பதால் புதிய வினைகள் மூலம் அதனை மாற்றிக்கொள்ளலாம் என்பதை நியதிவாதம் ஏற்காது. ஊழின் பொருள் மற்றும் அதன் வகைகள். ஊழ் என்பதற்கு ஆசீவகம் கூறும் பொருள் இயற்கை நிகழ்வு என்பதாகும். அணுக்களின் புணர்வினாலும் பிரிவினாலும் காலம், கருவி போன்றவற்றின் துணையால் ஏற்படும் இயற்கை மாற்றத்தையே இந்த ஊழ் என்னும் சொல் குறிக்கின்றது. நல்லூழ் மற்றும் தீ ஊழ் என்ற பாகுபாடு கிடையாது. அபிசாதி கொள்கை. ஆசீவர்கள் மனிதரை அவர்கள் பக்குவ நிலைப்படி 6 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். இப்பகுப்பை அபிசாதி என்றார்கள். ஆசீவகத்தின் படிநிலைகள் 18. அதில் 6 வண்ணம். ஒவ்வொரு வண்ணத்திற்கும் 3 உட்பிரிவுகள். இந்த 18 படிநிலைகளுக்கான படிப்புகளை கடந்தவர்கள் ஐய நிலையை அடைவதாக கூறப்படுகிறது. வீடு பேற்றை நோக்கிய மனிதனின் பயணத்தின் ஆகக்கூடிய உயர்நிலையாக இருப்போரை வெண்ணிறமாகவும் அதை தொடர்ந்து பொன்னிறம், செந்நிறம், பச்சை நிறம், கருநீல நிறம், கருநிறம் என்று வகைப்படுத்துவர். மணிமேகலையிலும் சிவஞான சித்தியாரிலும் இந்நிலைகள் தெளிவாக கூறப்படுகின்றன. இதில் ஐய நிலை என்ற சொல்லுக்கு நிகரான சொல்லுத்தான் புத்த நிலை, தீர்த்தங்கரர், முக்தி நிலை என்றெல்லாம் பிற சமயங்களில் கூறப்படுகிறது. அப்படி ஐய நிலையை அடைந்தவர்களைத்தான் ஐயனார் என்கிறோம். இதன் காரணமாகத்தான் நாம் மூத்தவர்களை, மெத்த படித்த பெரியவர்களை பொதுவாக ஐயா, ஐயன் என்று விളിக்கின்றோம். திருவள்ளுவரும் என் ஐமுன் நில்லன்மென் தவிர பலர் என என் ஐமுன் நின்று கல் நிற்கின்றனர் என்றும் இங்கு ஐ என்பது தலைவன் என்னும் பொருளில்
திருவள்ளுவரால் ஆளப்பட்டிருக்கிறது. ஆசீவக துறவிகள் வழி வழியாக மக்களுக்கு நன்னறிகள் போதித்து அவர்களை வழிப்படுத்தியதாக அறியப்படுகிறது. ஆசீவகத்தின் முதல் படி கருமை நிறமாகும். இது அறியாமையை மற்றும் பண்படுத்தப்படாத மனித மிருக குணம் போன்றவற்றை குறிக்கின்றது. இந்நிலையில் இருந்து ஒரு மாணவனை வெண்மை நிறத்துக்கு இட்டுச் செல்லுவதுதான் ஆசீவக பள்ளிகள். இதை 18 படி ஐயப்பன் கோயிலுக்கு செல்பவர்கள் இன்றளவும் கடைபிடிக்கிறார்கள். அது ஆசீவகம் என்று தெரியாமலே கடைபிடிக்கிறார்கள். கன்னிச்சாமி கருப்பு நிறத்தில் ஆடை உடுத்தியிருப்பர். அது வெளிர் கருப்பு, சாம்பல், அடர் நீலம், வெளிர் நீலம், அடற்பச்சை, வெளிர்பச்சை, மேலும் வெளிர்பச்சை, சிவப்பு, வெளிர் சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், வெண்மஞ்சள், பொன்னிறம், வெள்ளை, வெள்ளை, வெள்ளை என 18 ஆண்டுகள் இந்த படியிலே அவர்கள் பயணித்து ஐயன் நிலையை அடைவார்கள். 12 ஆண்டுகள் 18 நிறங்களில் ஆடை உடுத்தி செல்வார்கள். 18ஆம் ஆண்டை கடந்தவர் குருசுவாமி என்று அழைக்கப்படுகிறார். அதாவது ஆசீவக மரபுப்படி இவர் ஐயா நிலைக்கு முன்படி நிலையில் இருப்பவர். அதாவது ஜைனத்தின் கூற்றுப்படி சொல்லுவதானால் சுவேதம்பரர் என்று சொல்லுவார்கள். மங்களகரமான இந்த கதவுகள் மூடியிருக்கின்றன. 18ஆம் படி கருப்பசாமி பல இடங்களிலும் உருவமாய் கோயில் கொண்டிருக்கும் கருப்பசாமி அழகர் கோயிலில் மட்டும் அருவமாய் குடியிருப்பதாக கூறப்படுகிறது. 18ஆம் நிலையை கடந்த நிலைதான் நீர்வண்ண நிலை. இதையே நிர்வாணம் என்கிறார்கள். பௌத்தத்திலும் ஜைனத்திலும் அதாவது நீர் வண்ணத்தையே ஆடையாக உடுத்தியவர்கள் என்று பொருள். இதை இப்படியும் சொல்லலாம், திக்கையே ஆடையாக உடுத்தியவர்கள். இவர்களே திகம்பரர்கள் என்று சொல்லுவார்கள். அதாவது திக் அம்பரர்கள். இந்த நிலையை அடைந்தவர்களை ஆசீவகம் ஐய நிலை என்கிறது. ஆசீவகம் நீர்வண்ணன் அதாவது நீர்த்தங்கரர் என்பதையே ஜைனத்தில் மருவி தீர்த்தங்கரர் என்று ஆகியது. அபிசாதி பற்றிய கோட்பாடுகள் தமிழ் நூல்களிலோ வடமொழி நூல்களிலோ விரிவாக கிடையாது. வீடு பேறு பற்றி உயிர்கள் ஒரு தனி அணுவை அறிந்து கொள்ளும் ஆற்றல் வாய்ந்தவை. இவற்றையே தெய்வ கண்ணுடைய உயிர்கள் எனவும் கூறுவர். இத்தகைய நல்லுயிர்கள் தம் தகுதிக்கேற்ப இருவகை வீடு பேற்றை எய்துவதாக ஆசீவகர்கள் கூறுவர். சதுவா நியதங்கள். உயிர்களும் அணுக்களும் நிலைபேறானவை என கூறுவது போலவே உயிர்களுக்கு ஏற்படும் மாற்றங்களும் அவை தோன்றும் போதே நியமிக்கப்பட்டு விட்டன என்னும் நம்பிக்கை உடையவர்கள் ஆசீவகர்கள். இந்த மாற்றங்கள் 4 வகையானவை. அவை சதுவா நியதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த 4 கோட்பாடுகளும் ஒரு பெண்ணின் வளர்ச்சி வாயிலாக நீலகேசரியில் விளக்கப்படுகிறது. ஒரு பெண்ணை அறிவை பருவத்தை உடைய பெண்ணாவது ஆம் என்கின்ற நியதியாகும். அதாவது குழந்தை அறிவையாகும் தன்மை நியதிப்படி முன்னரே நிலைநிறுத்தப்பட்டு விட்டது. அது குழந்தையாக இருந்து வளர்ந்த பின்பு அது தவறாது அறிவையாகவே ஆகிறது. அதுவே ஆமாங்கு ஆம் என்பது ஆகும். அறிவையாக ஆகும் பொழுது குறிப்பிட்ட அளவு உருவ அளவை அடைவது ஆம் துணையாம் என்பதாகும். ஒருவருக்கு ஏற்படும் வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட அளவுக்குத்தான் உண்டாகும். அதற்கு
மேலாகவோ அல்லது குறைவாகவோ உண்டாகாது என்பதையே இது குறிக்கின்றது. 6 தவிர்க்க முடியாதவை. ஆசீவர்கள் கூறும் 6 தவிர்க்க முடியாதவை என்ற கொள்கை முதன்மையானது. அவையாவன பேறு, இழப்பு, இடையூறு, உருமிடத்து எய்துதல், துக்கமுறுதல், சுகமுறுதல், அவற்றிடையே நீக்கம், பிறத்தல், சாதல் ஆகியவை என்று கூறப்படுகின்றன. விதியினால் முன்னரே நியமிக்கப்பட்ட இவற்றை மனிதன் தன் ஆற்றலால் மட்டும் மாற்றிவிட முடியாது என்ற எண்ணத்தையே இங்கு ஆசீவகர்கள் வற்புறுத்துகிறார்கள். ஊழ் என்ற சொல் ஆசீவகர்களது நியதி கோட்பாட்டை விளக்கும் இடங்களில் தமிழ் நூலாசிரியர்களால் கையாளப்பட்டாலும் இக்கோட்பாடு தமிழ்நாட்டில் நுழையும் முன்பே இச்சொல் பல்வேறு பொருளில் தமிழ் இலக்கியத்தில் எடுத்தாளப்பட்டிருக்கின்றது. ஊழ் என்ற சொல்லும் வினை என்ற சொல்லும் இன்றைய வழக்கில் ஒரு பொருளை உடையனவாக வழங்கப்பட்டாலும் தொடக்க நிலையில் தெளிவான 2 வேறு கோட்பாடுகளை குறிப்பனவாக அமைந்திருந்தன. ஊழ் என்ற கொள்கை ஆசீவகர்களாலேயே முதலில் தெளிவாக கோட்பாட்டு உருவில் வெளிக்கொண்டரப்பட்டது. இக்கருத்து இந்திய நாட்டின் பண்டை காலம் தொட்டு மக்களிடையே அவர்கள் எண்ணத்தில் கலந்து இருந்திருக்கிறது. மனித வலுவினதும் மேம்பட்ட ஒரு ஆற்றல் உண்டென கொண்டு அதற்கு நியதி எனவும் ஊழ் எனவும் தெய்வம் எனவும் பெயரிட்டு வழங்கினர். அதாவது செயல்கள் நிகழும் முன்னரே அவை அவ்விதம் நிகழ்வதனை வரையறுக்கும் ஆற்றல் ஒன்று உண்டு. அவ்வாற்றலே நியதி என்று எண்ணினர். அந்த ஆற்றலை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அதன் போக்கை யாராலும் மாற்ற முடியாது. இந்த எண்ணமே ஆசீவகர்களால் பின்னர் கோட்பாட்டு உரு கொடுக்கப்பட்டு மக்களிடையே பரப்பப்பட்டது. இதற்கு மாறாக பௌத்தர்கள், ஜைனர்கள் கொண்ட வினை கொள்கைப்படி மனித செயல்களே அவனது அனுபவங்களுக்கு காரணம். அதாவது ஒருவன் ஓரிடத்து ஒரு கால் செய்த செயலின் விளைவு பின்னர் அவன் தன்மைக்கேற்றவாறு அவனது இன்ப துன்பங்களை கட்டுப்படுத்தும். அதையே முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்ற கூற்றும் விளக்கம். நற்செயல் நல்வினையும் தீச்செயல் தீவினையையும் விளைவிக்கும். இந்த வினைகள் அவற்றின் தாக்கம் முதலியன அவை நிகழ்ந்த காலத்தில் மட்டுமன்றி காலாதி காலமாக தொடர்ந்து மனிதனின் ஒவ்வொரு பிறவிகளிலும் சென்றடைகின்றன. இக்கருத்தை ஜைனர்கள், பௌத்தர்கள் மட்டுமன்றி இந்துக்களும் ஏற்பார்கள். வினை ஈட்டம், அதன் நின்றும் உயிர் விடுபட்டு நன்னிலை அடைதல் ஆகியவை பற்றிய விளக்கத்திற்கான இம்மூன்று சமயங்களும் வேறுபடுகின்றன. வினை ஈட்டம், வினையின் நின்று உயிர் விடுபடுதல் போன்ற கருத்துக்களை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மனித செயல்களின் விளைவுகளுக்கோ மனிதனுக்கோ இவைகள் இன்றியமையாதமை ஆக இருக்கின்றன. உலகத்தின் நிகழ்வுகள் எல்லாவற்றிற்கும் காரணம் ஊழ் என நம்பினார்கள். இதுவே வட நூல்களில் நியதி என்று குறிப்பிடப்படுகின்றது. நியதி என்ற சொல் ஓர் நிலை பேருள்ள ஒழுங்குமுறை, விதி, தேவை, தெய்வம் முதலியவற்றை குறிப்பதாய் வட நூல்களில் கையாளப்பட்டுள்ளது. மாறி மாறி வரும் பருவகாலங்களும் அவற்றின் விளைவுகளும் பண்டைய மனிதனை வியக்க வைக்க வேண்டும். பருவங்களின் மாற்றம், இயற்கை உட்பாதங்கள், எழில் பொருந்திய காட்சிகள் எல்லாமே நியதி என்ற
ஒழுங்குமுறைப்பட்டதென நம்பினர். வடநூல்கள் முறையாக வரும் ஒழுங்கினை நியதி என அழைப்பதை தமிழ் நூல்கள் ஊழ் என்று குறிப்பிடுகின்றன. ஆசீவகத்தின் 7 முனி. ஆசீவகத்தின் ஒவ்வொரு 6 படிநிலையிலும் ஒரு கன்னிமார் தெய்வங்களும் முனிகளும் வருவார்கள். முனீஸ்வரன், ஐயனார் உள்ளிட்ட 7 பெண் தெய்வங்கள் தான் பெரும்பான்மையான தமிழ் சமூகத்தின் குல தெய்வங்களாக இன்றளவும் இருந்து வருகிறார்கள். இந்த ஆசீவகம் சொன்ன தெய்வங்களான ஆதிநாதர், திருமால், இலக்குமி, தவ்வை போன்ற தெய்வங்களை திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். வேறு எந்த சமயமும் ஏற்காத தற்சியல் கோட்பாடு, அணு கோட்பாடு, ஊழ் கோட்பாட்டை சொல்லும் ஒரே சமயமும் ஆசீவகம்தான். திருக்குறளில் ஊழ் என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஆசீவகத்தின் குறியீடு யானை, வெள்ளை யானை என்பது ஆசீவகத்தின் மிக உயரிய குறியீடு. அந்த யானைதான் முருகனின், ஐயப்பனின், இந்திரனின் வாகனமாக காட்டியிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் ஆசீவக சித்தர்கள். இந்த இந்திரன் ஆரியர்கள் சொல்லும் இந்திரன் அல்ல. இவர் இலகிம சித்தி உள்ளிட்ட 5 சித்தி வல்லவர். அதனால்தான் இவர் பெயர் ஐந்திர சித்தன், இந்திர சித்தன் என்று கூறப்படுகிறது. இவர் இராவணனின் மகன் ஆவார். இவர் சக்கரத்தின் துணை கொண்டு கருவிகள் பல படைத்ததால் அது எண்திறம் என்று அழைக்கப்பட்டு இயந்திரம் ஆகியது. இந்த ஐய நிலை, ஐயன் போன்ற சொல் மூலத்திலிருந்து தான் ஐயர், ஐயங்கார் போன்ற சொற்கள் எல்லாம் பிற்காலத்தில் தோன்றின. ஆசீவகம் போற்றும் முதல் 2 ஐயனார்களான ஆதிநாதர், சிவனும் பார்சுவநாதரான திருமாலும் இருவருமே சைவ வைஷ்ணவ சமயங்களின் கடவுளர்கள் ஆவார்கள். பார்சுவநாதரின் கோட்பாடு விண்ணியல் கோட்பாடு. அவர்தான் முதலில் கோள்களின் நகர்தலை துல்லியமாக கணித்தார். அவர் வரைந்த கோள்களின் நகர்தல் பற்றி வரைபடம் தான் சக்கரமாக காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். நிலாக்கல்லில் படுத்து விடிய விடிய விண் ஆய்வை மேற்கொள்ளுவார். காலையில் அயர்ந்து உறங்கி போவார். அவரது சிஷ்ய பிள்ளைகள் பாடி எழுப்புவார்கள். இதுவே இன்று சுப்ரபாதமானது. பனியால் ஏற்பட்ட கபம் தீர தைலக்காப்பு செய்வார்கள். துளசி நீர் தருவார்கள். இவையெல்லாம் இன்றளவும் பெருமாள் கோயில்களில் நடைபெறுகிறது. இந்த சித்தர் தான் கோள்களின் தூரத்தை, அளவீடுகளை கணக்கிட்டு சொன்னார். இதனால் தான் வைஷ்ணவ கோயில்களை விண்ணகரம் என்கின்றோம். திருமாலின் வாகனமான கழுகை, கருடன் காட்டுகின்றோம். அண்டத்தின் இந்த கணக்கேடுகளை தந்ததால் தான் அவர் உலகளந்த பெருமாள் ஆனார். அதனால்தான் அவர் திருவரங்கத்தில் விண்ணாய்வு செய்யும் நிலையில் காணப்படுகிறார். இந்த 108 என்ற எண்ணின் சிறப்பும் இதுவே ஆகும். இந்த அண்டத்தின் கணக்கீடுகள் 108லேயே அடக்கம் என்பதால் தான் அவருக்கு 108 திவ்ய தேசங்கள் என்று கூறுவார்கள். சைவமோ வைஷ்ணவமோ கருவறையின் முகப்பில் கஜலட்சுமி படம் இருக்கும். இது ஆசீவகத்தின் குறியீடு தான்.
எந்த கோயில்களில் எல்லாம் யானை வேறு மிருகம் கொல்வது போல காட்டுவார்களோ அந்த கோயில்கள் எல்லாம் முற்காலத்தில் ஆசீவக கோயில்கள் என்கின்றார் ஐயா நெடுஞ்செழி. எந்தெந்த சமண பள்ளிகளுக்கு அருகில் ஐயனார் கோயில் இருக்கிறதோ அதுவெல்லாம் ஆசீவக சமணர்கள் வசித்த பாளிகள். தமிழகத்தில் 80% பாளிகளுக்கு அருகில் ஐயனார் கோயில்களே காணப்படுகின்றன. கஜேந்திர மோட்சம் என்ற கதை சொல்லும் செய்தி ஆசீவகத்தை அதிகம் தன் வசப்படுத்தி இன்று காத்து வருவது வைஷ்ணவன்தான். சைவம் ஆசீவகத்தை அழிக்க பெருமளவு துணை நின்றது. சிவபெருமானே யானையின் தோலை கிழித்து போர்த்தி கொண்டார் என்று ஒரு கதை சொல்லுவர். அது ஆசீவகத்தை சிவசமயம் அழித்தது என்பதை சுட்டும் செய்திதான். 8000 சமணர்களை களுவேற்றி கொல்ல செய்ததும் சைவம்தான். இன்னும் இதன் பின்னால் பல விளக்கங்கள், ஆதாரங்கள், ஆய்வுகள் காணப்படுகின்றன. ஆசீவகத்தின் ஔவையாரும் அணுக்கோட்பாட்டை, அணுவை துளைத்து கடலை புகுத்தி குறுகத் தரித்த குறள் என்று திருக்குறளை அணுக்கோட்பாட்டை வலியுறுத்தி இருக்கிறார். சங்கப்பாடல்களில் நல்வள்ளையார் போன்ற புலவர்கள் ஆசீவகம் மரபை சேர்ந்தவர்கள் என்கின்றார். ஆசீவகத்தின் அணுக்கோட்பாடு, தற்சியல் கோட்பாடு, விண்ணியல் கோட்பாடு எல்லாம் சங்க இலக்கியங்களில் விரவி கிடக்கிறது என்றும் கூறுகிறார். என்று ஐயனார் வழிபாடு ஏதோ நாட்டார் வழிபாடு என்ற நிலையில் சிறு தெய்வங்களாக பார்க்கப்படுகிறார்கள். உலகில் ஆசீவகத்தின் கூறுகள் இல்லாத சமயங்களே இல்லை என்று கூறும் அளவுக்கு ஆசீவகம் பழங்காலத்தில் இருந்த வாழ்வியல் முறை. அதை கொண்டுதான் சைவமும் வைஷ்ணவமும் உருப்பெற்றன என்று கூறப்படுகின்றன. ஆசீவகர்கள் மலை குகைகளில் பாளிகள் தான் அமைத்து வாழ்ந்திருக்கிறார்கள். மலை குகைகளில் பாளிகளில் இவர்கள் தங்கி ஒவ்வொரு சதுர்த்தசிக்கும் மலையில் இருந்து கீழே இறங்கி வந்து அரச ஆல மரத்தடிகளில் அமர்ந்து மக்கள் குறைகளை தீர்ப்பு செய்வார்கள். இவர்களின் குறியீடான யானைதான் அரச மரத்தடி பிள்ளையார் ஆனார். சதுர்த்தி நாள் சங்கட அரச சதுர்த்தி வழிபாடு நாள் ஆனது. இவர்கள் நடத்திய பள்ளிகள், பாளிகள், அதாவது படுக்கைகள் தான் இன்றளவும் கல்வி சாலைகளை நாம் பள்ளிகள் என்று அழைக்க காரணமாகின்றன. திருவரங்கம் என்றால் தீவு என்று பொருள். திருச்சிராப்பள்ளி என்பது சமணர் பள்ளி நடந்த இடம். இன்றளவும் மலைக்கோட்டை அடிவாரத்தில் பல்லவர் குகை என்ற ஒன்று இருக்கின்றது. அதுவும் சமணப்பள்ளி நடந்த இடம்தான். ஆசீவகம் பற்றி தெரிந்து கொண்டால் இன்று நிலவும் சமயங்களின் மூலம் எது என்று தெரிந்து கொள்ள முடியும். ஆசீவகம் எதையெல்லாம் தனது தெய்வங்கள் என சொன்னதோ அதையெல்லாம் சைவத்திலும் வைஷ்ணவத்திலும் இருக்கும் தெய்வங்கள். ஆசீவகம் பற்றிய மூல நூல் எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை. நமக்கு கிடைத்ததெல்லாம் பிற சமயங்களில் விமர்சிக்கப்பட்டதை கொண்டு பலர் எழுதிய ஆய்வு கட்டுரைகளை அடிப்படையாக கொண்டு முனைவர் நெடுஞ்செழியன் அவர்கள் தமிழகத்திலும் தமிழ் இலக்கியங்களிலும் நீண்டகால ஆய்வு மேற்கொண்டு ஆசீவகமும் ஐயனார் வரலாறும் என்ற நூலையும் எழுதியிருக்கிறார். தமிழர் மெய்யியல் ஆசீவகத்தில் இருந்துதான் தொடங்குகிறது. அது வடநாட்டு சமயம் அல்ல, தமிழர் சமயம் என ஆதாரங்களுடன்
நிறுவுகிறார். இன்றளவும் ஐயனாரை குலதெய்வமாக கொண்டவர்கள் தமிழர்களே. வினை கொள்கையையும் ஊழ் கொள்கையையும் ஒப்பிடும்போது ஊழ் கொள்கை வினை கொள்கைக்கு ஓரளவு முற்பட்டு இந்திய மக்கள் எண்ணத்தில் வேரூன்றி இருந்தது என்றே கூறலாம். மனிதன் தன் ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட செயல்களால் பாதிக்கப்படும் போது அந்நிகழ்ச்சிக்கு விளக்கம் அளித்து அமைதி காண முயல்கிறான். இவ்விதமாக அமைதி காணும் முயற்சியில் சைவர்களும் பௌத்தர்களும் வினை கொள்கையை உருவாக்கினார்கள். உயிர்களின் செயல்களே அவற்றின் அனுபவங்களுக்கு காரணம். இந்த அனுபவங்களை அகற்ற வேண்டுமானால் உயிர்களே முயற்சி செய்ய வேண்டும். வினைகள் தம்மை அணுகாதவாறு உயிர்கள் காத்து வினையற்ற நிலையை வீடு பேற்றி அடைய வேண்டும் என்பது இவர்களுடைய எண்ணம். இவர்களினது சிறிது வேறுபட்ட நிலையில் இந்து சமயத்தவர் உயிர்களின் வினைகள் இறைவன் அருளால் வேறறுக்கப்பட வல்லவை என்கின்றார்கள். ஆனால் இவ்விரு சாரார் எண்ணத்தை விட முற்றிலும் வேறுபட்டது நியதி என்னும் உள்கோட்பாடு ஆகும். இந்த எண்ணம் இயற்கையுடன் நெருங்கிய தொடர்புடையது. இயற்கையின் நியதியாகிய நெறியை தம் உள்கொள்கையில் உள்ளடக்கி உள்ளார்கள் ஆசீவகர்கள். தமிழ்நாட்டு ஆசீவகர்கள் எண்ணத்தில் நியதம் என்ற கோட்பாடு 4 வகைப்பட்டது. இவை சதுவாநியதம் என ஆசீவகர்கள் அழைப்பர். அதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்ற நியதி இருக்குமானால் அது நடந்தே தீரும். அது நிகழும் போது எப்படி நிகழ வேண்டும் என்று விதிக்கப்பட்டதோ அப்படியேதான் நிகழும். ஒரு குறிப்பிட்ட வரையறைக்கு உள்தான் அதுவும் நிகழும். அதே போல ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் அது நிகழும். இவ்வெண்ணங்களை ஆசீவகர்கள் ஆவது ஆம், ஆமாங்கு ஆம், ஆந்துணை ஆம், ஆங்காலத்து ஆம் என்று குறிப்பிடுவர். இந்த 4 எண்ணங்களும் பழந்தமிழ் பாடல்களில் ஆங்காங்கு பயின்று வருவதை நாம் காணலாம். எடுகோளாக ஔவையாரின் மூதுரை பாடலில் ஆங்காலத்து ஆம் என்ற எண்ணம் வெளிப்படுவதை குறிப்பிடலாம் என்கின்றார் டாக்டர் ரா. விஜயலட்சுமி. திருக்குறளுக்கும் ஆசீவகத்துக்கும் உள்ள கோட்பாட்டு ஒப்பாய்வு. ஒற்றுமை, வேத மெய்யியல் எதிர்ப்பு, கொல்லாமை, புலால் உண்ணாமை ஆகியவற்றில் திருக்குறளும் ஆசீவகமும் ஒற்றுமைப்படுகின்றன. வேற்றுமை. ஊழ் கொள்கை. ஆசீவகம் ஊழ் என்பது இயற்கை நிகழ்வு, தனிமனிதனின் முயற்சி செய்கைகளை அடிப்படையாக கொண்டது அல்ல. உயிர் கருவிற்பட்டது போதே நியமிக்கப்பட்டு விடும் என்கிறார்கள். திருக்குறளோ மனித வாழ்வின் மேம்பாட்டிற்கு காரணமான பொருளை ஈட்டலும் அதனை துய்ப்பதும் ஊழ்வினையின் அடிப்படையிலேயே வாய்க்கும் என்னும் கருத்தினை திருக்குறள் உறுதிப்பட உரைத்துள்ளது. ஆனால் முயற்சியின் வழியால் உழையும் வெல்லலாம் என்பது திருக்குறள் வாக்கு. ஊழுக்கு எதிரான மனித முயற்சியின் ஆற்றலை வள்ளுவம் வலியுறுத்து. அடுத்ததாக அணுக்கொள்கை. ஆசீவகம் நிலம், நீர், காற்று, மூவுலகு, சூரியன் முதலியவற்றை பற்றிய ஞானம். உலகம் என்பது உயிர், ஜடப்பொருள், இடம், காலம், அசைவுத்தானம், அசைவு
இன்மை என்னும் பொருட்களின் உறைவிடம் என்று இவ்வாறு பலவாறாக கூறுகிறது. வர்ண கோட்பாடு. ஆசீவகம் அபிசாதி ஆசீவகர்கள் மனிதர்களின் பக்குவ நிலைப்படி 6 பிரிவாக பிரிக்கப்படுகிறார்கள் என்று ஏற்கனவே நாங்கள் கண்டோம். இவ்வகைப்பாட்டை நோக்கி ஆசீவகர்கள் மக்களை அவர்கள் நிலை தொழில் அடிப்படையில் பிரதிபலிக்கின்றனர் என தெரிகின்றது. திருக்குறள் பிறப்பால் எல்லோரும் சமம் என்ற கோட்பாட்டை உடையவர். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையால். திருக்குறள் 972. அனைத்து உயிர்களும் பிறப்பினால் சமமானவர்களே. அவர்கள் செய்யும் தொழிலால் பெருமை சிறுமை என்னும் சிறப்பியல்புகள்தான் ஒத்திருப்பது இல்லை என்கின்றார். முடிவுரை. தனி மனிதனை முன்னிறுத்தி அவன் வாழும் சமூகம் சமூகங்களின் கூட்டான உலகம் என்று உலகு தழுவிய நிலையில் உலக அமைதி சமாதானம் இன்பம் ஆகியவற்றிற்கு உறுதுணையான அறநெறிகளை எடுத்து கூறும் திருக்குறள் உலக பொதுமறை ஆகும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் எழுந்த வாழ்வியல் நூலான திருக்குறள் தன் காலத்துக்கு மட்டுமல்லாமல் 21ஆம் நூற்றாண்டு சமூகத்திற்கும் எதிர்கால சமூகத்தினருக்கும் வழிகாட்டும் புரட்சி இலக்கியமாகும். மாறிக்கொண்டே இருக்கும் உலகியலில் காலத்திற்கு ஏற்றவாறு புது புது கருத்துக்களை தந்து இனம் மொழி மதம் நாடு என்னும் எல்லைகளை கடந்து மனித சமூகத்தின் வழிகாட்டியாக விளங்குகிறது திருக்குறள். பாரதியாரும் இது காரணமாகவே வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியிருக்கிறார். திருக்குறள் போன்ற ஒரு நீதி நூலை இன்னும் ஒன்றுடன் ஒப்பிட்டு பார்ப்பது அந்நூல் எவ்வகையில் திருக்குறளில் இருந்து பொதுமையில் வேறுபடுவது என்பதை அறிவதற்காகவே. உலகளாவிய நிலையில் இன்று எமக்கு கிடைக்க பல நீதி நூல்கள் கிடைத்திருக்கின்றன. இவற்றோடு திருக்குறளை ஒப்பிட்டு பார்க்க வசதிகளும் உண்டு. பெரும்பாலான நீதி நூல்கள் சமூகம் சார்ந்தவை. அச்சமூகத்தின் நன்மைக்காகவே அச்சமூகத்தை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்காகவே எழுதப்பட்டவை. ஆனால் திருக்குறள் ஒரு சமூகம் சாராது உலக அனைத்துக்கும் ஏற்புடையதாக அமைக்கப்பட்டுள்ளது. திருக்குறளின் ஆக்கத்தில் திருவள்ளுவர் கால பின்னணியில் தமிழ்நாட்டில் வழக்கில் இருந்த அரிய அறக்கருத்துக்களின் தாக்கங்களுக்கு திருவள்ளுவர் ஆளாகி இருக்கிறார் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஒரு நூலாசிரியர் தன் காலத்தின் கண்ணாடி. தொல்காப்பியர் ஐந்திரம் நிறைந்தவராக கூறப்படுகிறார். தொல்காப்பியத்தில் அறிவியல் கூறுகள் பரக்க காணப்படுகின்றன. குறளை முழுக்க முழுக்க தமிழ் பண்பாட்டின் உருவாக்கமாகவே காட்ட வேண்டும் என்ற நோக்கு திருக்குறளின் ஆய்வுகளுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது. திருவள்ளுவருக்கு அவர் காலத்தில் வழக்கில் இருந்த சில சமயங்களில் சாந்தமான பார்வை நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்திய காரணத்தினாலேயே அவர் திருக்குறளை பொது நோக்கில் எழுதக்கூடியதாக இருந்தது என்னும் நோக்கிலும் பார்க்கலாம். இன்று திருக்குறளை முன்னிலைப்படுத்தி திருக்குறளுக்கான பன்முக ஆய்வு தொடர்பாக தமிழ்நாடு எடுத்திருக்கும் முயற்சி வரவேற்கத்தக்கது. நிச்சயமாக திருக்குறள்
பொது மறை என்னும் முடிவை இந்த ஆய்வு முன்வைக்கிறது. நன்றி, வணக்கம்.